நாராயண நமோ நாராயண. பாமரு உலகும் படைத்த பத்மநாபாவோ, பாமரு உலகும் அளந்த பத்மநாபாவோ, தாமரை கண்ணாவோ தனியேன் தனியாளாவோ, தாமரை கையாவோ உன்னை என்று கொல் சேர்வதுவே. இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தன்னுடைய இயலாமையை சொல்லி சொல்லி அப்படியே ஓல விடுகிறார். எம்பெருமான் ஓல விடுகிறான். நான் அன்னைக்கு வந்து சேரப்போகிறேன் எம்பெருமானே எல்லாம் பேர் சொல்லி. பாமரு மூவுலகும் படைத்த பத்மநாபாவோ, பெரியவனை மாயவனை பேருலகமெல்லாம் விரிகமல விந்திகளை விண்ணவனையினாரே. சிலப்பதிகாரத்திலே மூவுலகும் ஈரடியால் முறையிறம்பா வகைமுடிய தாவிய சேவடி அல்லவா அந்த எம்பெருமான். பாமரு மூவுலகும் படைத்த பத்மநாபன். பத்மநாபன் என்றால் தன்னுடைய நாபிக்கமலத்திலே தாமரை வதரை வைத்திருக்கக்கூடியவன். சாந்தாகாரம் ஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககரஜதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வித்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே அற்புதமாக பீஷ்மாச்சாரியார் சொல்ற ஸ்லோகம் அது. அந்த பத்மநாபம், பத்மநாபம் என்றால் தாமரையை தன்னுடைய உந்திக்கமலத்திலே வைத்திருப்பவன் என்று அர்த்தம். தன்னுடைய துந்தியிலே இருந்து தாமரை 1008 இதழ் கொண்ட தாமரை தோன்றியது. அதிலே பிரம்மாவை படைத்தான் எம்பெருமான். அந்த பிரம்மாதான் 3 உலகத்தையும் படைத்தான். அதைத்தான் இந்த படியிலே சொல்கிறார். பாமரு உலகம் படைத்த பத்மநாபாவோ. அடுத்த சொல்ற பாருங்க, பாமரு உலகம் அளந்த பத்மபாதாவோ. அது பத்மநாபன், இது பற்ப பாதம். அவன் 3 உலகத்தையும் எம்பெருமான் அளந்தான். எப்படி? எம்பெருமான் பாமரு 3 அளந்தவனும். எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளாலே உலகத்தை எல்லாம் அளந்தான். பெற்ற தாய் வளர்க்குமாறு போலே இவற்றை பெற்ற தாய் வளர்க்குமாறு போல இவற்றை கண்களாலே வெண்ணெயிட்டுக் கொண்டு நோக்குவன் அல்லையோ. மகாபலி போன்றவர்கள் பருந்து இராஞ்சினார் போலே இந்த உலகத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டால் எல்லை கடந்து போய் அவர்களை மீட்டுக் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாயே. படிக்கு அளவாக நிமிர்ந்த பாதபங்கயமே தலைக்கு அணியாக வேண்டும் என்று ஆழ்வார் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நான் இச்சையோடு இருக்கவும் இச்சையே இல்லாத மகாபலி போன்றவர்கள் தலையிலேறி போய் திருவடி வைக்கிறாயே என்று எம்பெருமானுடைய திருவடியை பாராட்டுகிறார். தாமரை கண்ணாவோ, கடாட்சத்தினாலே நீ எங்களை எல்லாம் அருள்கிறாய். தாமரை கண்ணால் குளிர்ந்த கடாட்சம், குளிர்ந்த கண், பார்வையிலேயே ஒரு சீதளமான பார்வை. சில பேர் பார்க்கின்ற பார்வையிலேயே எரிச்சிருவான் போல பார்ப்பான். பார்க்கிற பார்வை அப்படிப்பட்ட பார்வை அல்ல. எம்பெருமானுடைய பார்வை தாமரை போன்ற கண்களுடைய பார்வை, குளிர்ந்த பார்வை. என்ன பார்வை உந்தன் பார்வை என்று சொல்வார்களே, அது மாதிரி எம்பெருமானுடைய பார்வை கடாட்சமான பார்வை, குளிர்ந்தமான பார்வை. அந்த பார்வை இருக்கிறதே, தாமரை கண்களாலே நோக்க வேண்டும். உன்னுடைய தாமரை போன்ற கண்களாலே என்னை நோக்க வேண்டும் என்கிறார். எல்லாம் உன் பக்கத்தில் தோன்றுதலும் வாழ்தலும் வளர்தலும் எல்லாம் உன் பக்கல்லே ஆயிற்று. எல்லாமே உன்னால் நடக்கிறது. ஆகவே உன்னுடைய திருக்கண்கள் அழகை அனுசந்திக்க வேண்டும் என்று நான் தனியாக இருப்பதா? நான் தனியாக இருப்பதா? நான் கூட்டத்தோடு நிச்சயசூரில் இருக்க வேண்டிய நான் தனியாக அல்லவா இருக்கிறேன்? தனியேன் தனி ஆளாவோ என்று அப்படி ஆழ்வார் ஓலவிடுகிறார். உன்னுடைய தாமரை கையாவோ, உன்னுடைய தாமரை வருபோன்ற மிருதுவான கைகளை உடையவனே, உன்னை என்றுகொள் சேர்வதுவே. நான் என்றைக்கு நான் சொல்லப் போகிறேன்? கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்று முன்னாலேயே சொல்வார். அதேதான் இங்கேயும் சொல்கிறார். உன்னை என்றுகொள் சேர்வதுவே. நான் என்றைக்கு உன்னை சேரப்போகிறேன்? நீ என்றைக்கு என்னை சேர்த்துக் கொள்ள போகிறாய் என்று ஆழ்வார் சொல்கிறார். ராமன் வனவாசம் போகிற பொழுது இந்த நாள் தான் குறித்து விட்டு போறான். திரும்பி நாள் வந்துருவேன் சொல்லிட்டு போறான். அது மாதிரி நீ இந்த நாளில் தான் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்றாவது எனக்கு நீங்கள் சொல்ல மாட்டீர்களா என்று சொல்லக்கூடாதா என்று எம்பெருமானத்தை கேட்டுக்கொள்கிறார். அப்படி கோவினார் போல நீங்கள் இருக்கிறேனே, நான் தனியாக இருக்கிறேனே, என்னை இருப்பது ஒரு நாளும் இல்லையே, இனி சேருகையாவது அடியார் குழாங்களை நான் சேர வேண்டும், அடியாரோடு சேர வேண்டும். அடியார் குழாம் சேருவதுதான் சேர்வது. அதைத்தான் எல்லோரும் சொல்கிறார்கள். ஆகவே உன்னை அனுபவிக்க வேண்டும். பத்மநாபா, பத்மபாதா, தாமரை போன்ற கைகளை உடையவனே, தாமரை போன்ற கண்களால் என்னை கடாட்சித்து என்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆழ்வார் தன்னுடைய ஓலத்தை, தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய வருத்தத்தை எம்பெருமானுடைய திருவடிகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்.